பரலோக பிதாவே, நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா. இந்த மே மாதம் 3ஆம் தேதி முதல் பரிசுத்த ஆராதனையை மகிமை தேவனுடைய கர்த்தருடைய கரத்தை பரிசுத்தாவுடைய கரத்தை கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னப்பனே, இந்த அருமையான வீடியோ மூலம் செல்கள் மூலம் இந்த லைவ் ஆண்டவரே மக்கள் சோதரம் இந்த ஆராதனை கருத்தை கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, இருக்கிற இடங்களில் தேவ சமூகம் இறங்கணும், பிரசன்னம் இறங்கணும், மகிமை இறங்கணும். மகிமை தேவனா கர்த்தர் நீங்க பக்கத்தில் நிற்கணும். ஆவியான முழு ஆளுகை செய்யணும். பாடல்கள் துதி சோதர ஆராதனை விவரித்துக் கொள்ளும். தகப்பனே, கோடி கோடியா சோதரிக்கிறோம். அந்தவரே, தனது போயிருக்கிற சோர்ந்து போன ஆத்மாவை பலப்படுத்தி தளர்ந்த எல்லா ஆத்மாக்களையும் தைரியப்படுத்துகிற தேவன் எங்களோடு பேசும், அபிஷேகியும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும், ஸ்தோத்திரம் தைரியப்படுத்தும். ஆராதனை முழுவதும் மகிமையின் ஆவியான முழு நடத்தலுக்கு ஆளுகைக்கு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான பலமாய் கிரியை நடப்பது நாமத்தை மையப்படுத்தும். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை கருத்தில் செலுத்தி ஆல்பா உமைகாமன் ஆதி அந்தமான துவக்கமும் முடியுமானது இதை நடத்தி கொடுக்க முடியாது. மகிமையின் ஆவியோட கருத்து கொடுக்கிறேன். துதி கனமாக செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் அற்புத விதமாக நம்முடைய எல்லோரையும் உலகமே பயந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய அரவணைக்கிற கருத்தை நிமித்தமாய் கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். நாட்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்த அந்த நல்ல தேவனுக்கு, மகிமை நிறைந்த தேவனுக்கு, மாட்சிமை நிறைந்த தேவனுக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய பாடல்கள் மூலமாக, நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் மூலமாக அவருக்கு நாம் ஆராதனைகள் எடுக்க இருக்கிறோம். எனவே ஆங்காங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தயவு செய்து பயத்தோடு கூட இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் நீங்கள் இருக்கிற அந்த ஒவ்வொரு அறைகளையும் எல்லாத்தையும் கர்த்தர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். தெய்வீக பிரசன்னத்தை நாம் ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்க முடியும். அது எப்போது அதை நாம் நாள் முடியும் என்றால் பயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது. கர்த்தரை குறித்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துவது என்பது பயத்தோடு கூட அவரை ஆராதிப்பது. அந்த காரியத்தை மிகவும் கண்ணியமாக அதை நிறைவேற்றும். இங்க எங்கேயும் போய் வராதிங்க. தயவு செய்து பாடல் புத்தகங்கள் வேதாங்கத்தை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நம்ம பயத்தோடு கூட இந்த ஆராதனை நாம் செய்துவோம். பாடல்களை பாடுவோம். முதல் பாடல், இந்த பாடல் புத்தகத்திலே 3வது பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரின் எல்லாம் தெரிந்த பாடல். கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி அவரை ஆராதிக்கிற ஒரு பாடல். தயவு செய்து யாரும் சும்மா இருக்காமல் நல்ல கரங்களை தட்டி, நீங்க ஆலயத்தில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய ஒவ்வொரு வீடும் ஒரு ஆலயமாய் கர்த்தர் என்ற நாட்களிலே அவர் மாற்றி இருக்கிறார். தயவு செய்து இந்த பாடலை கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுது வேண்டியதான பாடல். இந்த கரங்களை தட்ட ஆரம்பிங்கள். தேவன்
பாடல் புத்தகத்திலுள்ள 33வது பாடல். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதிங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்துரை துதிகள் என்பதான பாடல். எல்லோரும் ஜெபத்திலே இருப்போம். ஆராதனையுடைய ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் வசத்தை கொண்டவராக இருக்கிறார். கர்த்தரையே ஏகமாய் துதிங்கள்.
கடைசி சரணங்களை பாடும் பொழுதும் அப்படியே அங்காங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கைத்தோடு கூட நீங்கள் உங்கள் முழங்கால்களை ஆராதனைக்காக முழங்கால் பண்ணிடுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் இரண்டும் ராஜன் தரப்படும். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ. குருவியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. குருவியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்.
கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹalleluya ஹalleluya. மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவரே மை துதிக்கிறோம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய உள்ளங்களை கர்த்தர் நிரப்ப அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென் ஹalleluya. மை துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுகிறோம், we praise you Lord. மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். நன்றி இயேசுவே மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். நன்றி பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுப்போம். ஹalleluya ஹalleluya. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் மட்டுமா எல்லோரும் 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 வாயை திறந்து வாயை மீறி வாயை திறப்ப அதை நான் நிரப்புவேன். நம்முடைய துதிகளினால நம்முடைய வாயை நிரப்புவோம். துதிகளுக்காக நம்முடைய வாயை திறப்போம். ஹalleluya ஹalleluya. உலகத்துக்காக நம்முடைய வாய் பேசினது போதும். கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கலாமா? கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவரை ஆராதிக்கலாமா? கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர் புகழலாமா? ஓ மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையுள்ள தேவனே மை துதிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவனே மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இருதயத்தை நாமத்திலிருந்து துதிக்கப்படத்தக்க தேவன் ஹalleluya. புகழக்கூடிய தேவன், மாட்சிமைக்குரிய தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் நாம் எல்லோரும் ஹalleluya ஹalleluya ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya ஹalleluya துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். நன்றி பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுப்போம். ஹalleluya. கர்த்தர் இந்த நாட்கள் எல்லாம் கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து கொண்டார். ஹalleluya. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்லி மறவாமல் காத்து கொண்ட தேவனே, என்னை மறவாமல் காத்து கொண்டீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஒவ்வொருவரும் நம்முடைய வாயை திறந்து சொல்லுவோம், நன்றி இயேசுவே, thank you Jesus என்று சொல்லுவோம். நன்றி பலிகளை ஏறெடுப்போம். நோவா தன்னை பேழையிலே காத்ததற்காக கர்த்தருக்காக நன்றி பலிகளை ஏறெடுத்தான். கர்த்தர் அந்த பலிகளை கர்த்தர் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்து கொண்டார். ஹalleluya. thank you சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya. thank you Jesus, thank you Lord. we praise. சபையார் நாங்கள் துதிக்கிறோம். குடும்பமாய் நாங்கள் துதிக்கிறோம். தனிநபராய் துதிக்கிறோம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் மீது உடைய சமூகம் அக்கினி இறங்கணும்பா. சுகந்த வாசனையான எங்கள் துதிகளை அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்திலிருந்து என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமம் ஒருமித்து உயர்த்தப்பட வேண்டிய நாமம். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோமோ, யாரெல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, யாரெல்லாம் கர்த்தரை உயர்த்துகிறோமோ, கர்த்தர் அவர்களை உயர்த்த இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை உங்களை மகிமைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. யாருக்கெல்லாம் சமாதானம் தேவையோ, நிம்மதி தேவை என்றவர்களெல்லாம் கர்த்தரை துதியுங்கள். ஹalleluya 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 ஹalleluya. ஓ thank you சொல்லலாம். நன்றி 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 இயேசுவே, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆனந்தத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya. கண்ணீரெல்லாம் துடைத்தவரே உமக்கு நன்றி. காயங்கள் எல்லாம் கண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. இருப்பவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாரும் தொடர்ந்து கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். ஹalleluya 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 ஹalleluya. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. எல்லாரும் சொல்லலாமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி
விடாது. ஹalleluya. நம்முடைய இதயம் ஆனந்திக்கும். யாரும் சும்மா இருக்க முடியாது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு நம் பட்சமாய் செய்த காரியங்களை நினைக்கும் பொழுது நாம் சும்மா இருக்க முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் கரங்களை தட்டி ஒரு விசை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஓ ரிமாங்கரகரதரதரா. ஓ ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லோரும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எல்லோரும், அவரை ஆராதிக்கிறவர்கள் எல்லோரும் கொஞ்ச நேரம் நாம் அன்னை பாஷையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியும். பரிசுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நாம் கர்த்தரை அன்னை பாஷையிலே நாம் ஆராதிக்க முடியும். Oh, we praise you. Oh, ரிமாங்கரகரதரதரா. Daddy, we praise you, we praise you, we praise you, we praise you. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் இல்லங்களை நிரப்புற பரிசுத்த ஆவியானவரே, மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவர் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை ஊற்றவர் சித்தமுள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். ஓ ஹalleluya, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷாலோம், உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷாலோம் என்று சொல்லுங்கள். யெகோவா ராஃபா, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். யெகோவா நிசியே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். யெகோவா ஜித்கேனு, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். யெகோவா ஷமியா, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். மகிமை நாவியால் துதிக்க துதிக்க கர்த்தருடைய வல்லமை, துதிக்க துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம், ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நிரப்ப சித்தமுள்ளவர். ஹalleluya. கர்த்தருடைய மகிமை நம்முடைய இல்லத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஹalleluya. ஓ ஹalleluya. அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கின கர்த்தருடைய வல்லமை ஆவியானவர் ஒவ்வொரு மீது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆராதனைக்குரியவரே, கனத்துக்குரியவரே, துதிக்க பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம். துதி ஸ்தோத்திரங்களை ஒரு அப்படியே ஒரு சுகந்த தூபமாக கர்த்தர் அதை அங்கீகரித்துக் கொள்ளணும். ஹalleluya. நம்முடைய ஒவ்வொருடைய வீடுகளுக்கு துதி பலிகள் ஏறெடுக்கப்படணும். கர்த்தரை சுகந்த வாசனையை கர்த்தர் பகிர்ந்து கொள்ளணும். நம்முடைய பலிகளின் மீது கர்த்தருடைய அக்கறை இறங்கணும். ஹalleluya. நம்முடைய பலிகளை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளணும். glory ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக அபிஷேகம், ஒரு தெய்வீக கர்த்தருடைய மகிமை. ஹalleluya, 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 ஹalleluya. நம்முடைய ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்முடைய இல்லங்களை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். துதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். துதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தினாலே, விசேஷித்த வல்லமையினாலே, விசேஷித்த ஆவியினாலே கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். யாரெல்லாம் துதிக்கிறோமோ கர்த்தருடைய பிரசன்னம் துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா,
அறிஞர் தேவனே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா. ஓ தேவனே, நீர் எவ்வளவு மகத்துவமானவர், நீர் எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே, நாங்கள் துதிக்கும் போது எங்கள் துதிகள் மத்தியிலே நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிற அப்படி கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறதான தேவனே, இந்த பரலோகத்தின் தேவனே, மீண்டும் ஒரு நம்முடைய கரங்களை எல்லாம் அந்த பரலோகத்துக்கு நேராக உயர்த்தினவர்களா எல்லோரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னனுடைய ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் அவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். மட்டுமாய் கர்த்தர் அவருக்கு துதி ஸ்தோத்திரம் கர்த்தர்களுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். மீண்டும் ஒரு வசை எல்லாரும் உள்ளத்தின் ஆனந்தத்தில் இருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சென்று பாடலாமா? இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். எல்லோரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து சொல்லலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. மீண்டும் ஒரு விசை. ஆராதனை, ஆராதனை, இந்த ஆராதனை முன்னாடி எல்லா துதி கனமகிமை அவர் ஒருவருக்கே உடையதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல பாடல்களுக்காக ஆராதனைக்காக நாங்கள் உட்கார்ந்து கர்த்தரை ஜனங்கள் மீண்டும் ஒரு சிக்கரம் தண்ணி நாம் கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த அறிவிப்புகள் நம்ம பார்க்குறோம், இந்த டிவியில பார்க்குறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதிலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். சுவாசிக்கிறவங்க என்னோட கூட சேர்த்து ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு வெகு சீக்கிரத்திலே இப்பவே பார்த்தீங்கன்னா சில ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட், இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், சில காரியங்கள் எல்லாம், இந்த 100 நாள் வேலைக்கெல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமா கர்த்தர் அதுக்கு ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். அந்த முற்றுப்புள்ளி நம்முடைய ஜெபத்தினால தான் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா.
அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த வாரத்திலே பிறந்தநாள் காண்பவர்களை குறித்து தானே பார்ப்போம். 2/5/2020 அன்று சகோதரர் ரவிக்குமார் சகோதரர் தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார். அதே போல 3/5/2020 அன்று ஜாஸ்பர் குப்பத்தில் இருக்கிற சகோதரி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். அதே 4/5/2020 அன்று மாஸ்டர் கெர்சோன் மார்க் மாரிஷ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். அதே 5/5/2020 அன்று பெலிசிட்டா மெட்டே கேண்டி என்று காமனா பொதுவாக சொல்லுவாங்க. மகள் தன்னுடைய பிறந்தநாள் பேபி பெலிசிட்டா மெட்டே அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை காண்கிறார்கள். அதே 5/5/2020 அன்று எஸ் நவியா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை காண்கிறார்கள். இந்த பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் வாழ்த்துங்கள். உங்கள் ஜெபத்தில் அவர் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த புதிய வருடத்தை கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தினாலே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அது மாத்திரமல்ல 5/5/2020 அன்று சகோதரர் பாபு கிரேஸ் பாபு அவர்கள் தங்களுடைய திருமண நாளை காண்கிறார்கள். கர்த்தர் தாமே பிள்ளைகள் கொண்டு கொடுத்த இந்த புதிய திருமண நாளுக்காக இன்னும் அநேக திருமண நாட்களை காணக்கூடிய கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்துங்கள். இப்பொழுது நாம் கர்த்தருடைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஆங்காங்கே இருக்கிறவர்கள் தயவு செய்து முழங்கால் போயிட்டு நம்முடைய கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லோரும் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷித்த ஆராதனை ஆவியினாலே நிரப்பி இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. பாட துதிக்க கொடுத்த நல்ல சமயத்திற்காக உமக்கு நன்றி தேவரே. உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் ஏக்கத்தோடும் தாகத்தோடும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐயா. வறண்ட நிலத்திலே கர்த்தாவே ஆறுகளை பொய்ய பண்ணுகிற நிறுத்தேன் கர்த்தாவே. கர்த்தாவே சோர்ந்து போய் தளர்ந்து போய் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் இருக்கிறோம். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கொண்டு பேசையா. உடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு பெற்று தரும்படியா கெஞ்சுறையா. உடைய வார்த்தைகள் கர்த்தாவைகள் எங்களுக்கு உட்கொள்ளத்தக்கதான வார்த்தைகளாய் நீர் மாற்றி தாருங்கள் தாவே. அதை நாங்கள் சீக்கிரமாய் நன்கு கர்த்தாவைகளை புரிந்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகளானது கிரியை செய்கிற வார்த்தைகளாய், பலனை ஒண்ணு பண்ணுகிற வார்த்தைகளாய், எங்களை தட்டி எழுப்புகிற வார்த்தைகளாய், சோர்ந்து போகிற எங்களுக்கு கர்த்தாவே பலத்தினால இடைக்கட்டுகிற வார்த்தைகளாய் திருப்பி செய்யுங்க தாவே. பயத்தோடு கூட உடைய வசனத்தை நாங்கள் கேட்க திருப்பி செய்யும். தாகத்தோடு கூட இருக்கிற நாங்கள் பயத்தோடு கூட வசனத்தை நாங்கள் கேட்க கிருபை செய்யும். கொடுக்கிறது கர்த்தருடைய தாசனை நீர் விசேஷித்த அபிஷேகத்தினாலே விசேஷித்த ஞானத்தினாலே கர்த்தாவே நிரப்பி கொண்டு வரும்படியாக கெஞ்சிருக்க தாவே. தேவரீர் மகனை கர்த்தாவே நம்முடைய நீர் கர்த்தாவிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கி தரட்ட தகப்பனே. ஓ, இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தையே என்று சொல்லி கர்த்தாவே அப்படியாய் கர்த்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொருடைய வார்த்தை கர்த்தாவே அது தேவனுடைய வார்த்தையாய், அது கர்த்தா பசுத்த ஆவியினாலே புடமிடப்பட்ட வார்த்தைகளாய், மனத்துகையிலே புடமிடப்பட்ட வார்த்தைகளாய் கர்த்தாவே புறப்பட்டு வர கிருபை செய்யுங்க தாவே. அது எங்களுக்கு பலப்படுத்தட்டும், எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரட்டும், எங்களுக்கு நிம்மதியை கொண்டு வரட்டும், எங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரட்டும், எங்களை சுத்திகரிக்கட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரையா கர்த்தாவே. நீர் தாமே முகமுகமாய் நீர் மோசையோடு பேசினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் முகமுகமாய் நாளை எங்களோடு பேசி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்வோம். இதனால் உண்டான எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபக்கேளும் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்துவர் என்று உயிரோடு இருந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார் நாம் ராஜாதி ராஜா மகா தேவனும் ரட்சகரமானவர், ஒன்றான மெய்தேவனும் நித்திய ஜீவனமானவர், சர்வத்துக்கும் மேலான தேவனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை செலுத்தி இந்த மே மாதம் முதல் பரிசுத்த ஆராதனையை
வீடுகளிலும் சபைகளிலும் இருந்து கேட்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். இது ரோமர் 1:5 இந்த வசனம் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் சொல்லி மகிமையின் ராஜாதி ராஜாவே அப்படி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மறுபடியுமாய் இந்த காணொளி மூலமாய் பார்க்கிற கேட்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கு நன்றி சொல்றேன். மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சொன்னபடி மறுபடியும் இந்த 17ஆம் தேதி மட்டும் இந்த ஊரடங்கு நீடித்திருக்கிறாங்க. சீக்கிரமாய் அது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்க போறார். விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். ஒன்று சொல்றேன், இப்படி ஒரு காரியம் வரும்னு சொல்லிதான் 1 கொரிந்தியர் 10:13 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாம வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் பல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சோதனையோடு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார் என்று சொல்லி இந்த காணொளி மூலமாய் செய்திகளை கேட்க ஆராதிக்க தேவ ஆவியான உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இதை நியமித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு மாபெரும் காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. அரசாங்கமோ சட்டங்களோ தடை பண்ணினாலும் தேவாதி தேவன் அதை நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேரே இந்த மாதத்தின் தேவ செய்திக்காக கடந்து போவோம். ரோமருக்கு நிறுவோம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்றது 3 காரியம். அந்த வசனம் 12ஆம் வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. 3 காரியங்க. அந்த வசனத்துல 3 காரியங்களையும் பிரசங்கம் பண்ணணும்னா எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதுல இந்த கடைசி 3வது பகுதி, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. இத நான் மறுபடியும் உங்களுக்கு அன்பா சொல்றேன். எனக்கு கர்த்தர் சொன்னார், மார்க்கு எழுதின சுவிசேஷம், மார்க்கு எடுத்துக்கங்க, வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனமும் 39ஆம் வசனமும், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாம் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த சத்தியம். நம்ம விசுவாசித்து கர்த்தரை எழுப்பி, முதல்ல அவரை எழுப்பி, நாங்க எப்படி ஆராதனை இல்லாம, வீடு இல்லாத, வேலை இல்லாத மடிந்து போகிறவங்க, கொரோனாவை காட்டிலும் பெரிய சோதனை அகப்பட்டு கிடக்கிறவங்க, எழுந்துறையா, இந்த கொரோனாவை அதட்டாயா, இந்த வைரஸை கடிந்து கொள்ளையா, ஒரு மிகுந்த அமைதலை பூமியில உண்டாக்கி தாரன்னு சொல்லி கேட்கணும். ஆமே. கர்த்தர் அப்படியே செய்வா. ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்குது. அது சொல்றாரு, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க. உறுதியாய் தரித்திருக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க நீங்க
நீங்க இப்ப இல்ல மார்க் மத்திய 8, லூக்கா 8, மார்க் 4 இந்த 4 நிருபங்களில இந்த சம்பவங்கள் இருக்குது. வேதம் அது அந்த நிருபங்களில அதுதான் சொல்லுது, காற்றே இறையாதே, கடலை பார்த்து, கடலை அவ்வளவு பெரிய சமுத்திரத்தை பார்த்து அமைதலா சொன்னா அமைதல் உண்டாட்டு தேவன் அப்படிப்பட்ட ஒரு அமைதலை நிச்சயமா இந்த பூமியிலே இந்த நாட்களிலே இந்த உலகத்துக்கு இருக்கிற இந்த கொரோனாவிலிருந்து அதை அதட்டி நமக்கு மிகுந்த அமைதல் உண்டாக்க போறார். விசுவாசித்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரியவர். ஆமென். நல்ல வேளையில அங்க சொல்றாங்க, ஜெபத்திலே உறுதின்னு சொல்றாங்க. இதை குறித்து உங்களோடு கூட கொஞ்சம் சில காரியங்களை சொல்லணும்னு சொல்லி, உறுதி முக்கியம். உறுதி முக்கியமான காரியம். விசுவாசம், நம்பிக்கை, விருதி இதெல்லாம் ஜபத்துல பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு வேண்டிய ஒரு காரியம். உறுதியா இருக்கிறன்னு சொல்லி இதை ஒரு சின்ன சம்பவத்தை வச்சு உங்களுக்கு சொல்ல போறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஏசாயா எழுதுறாரு, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளி. ஆமென். அவர் சொல்றாருங்க, உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவன். உறுதியாய் சொல்றேன், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும்படியாய். தரித்திருக்கிற நமக்கு என்ன வேணும்? ஒரு உறுதி வேணும். அந்த ஆவியானவர் ஏசாயா 26 சொல்றார், உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினாலே அவர் பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். எனக்கு என்ன மறுபடியும் இந்த கர்த்தர் இந்த கொரோனா வைரஸ் அதட்ட போனாரு. மிகுந்த அமைதல் மாத்திரமல்ல, பூர்ண சமாதானத்தை தேவன் நமக்கு கொண்டு வர போகிறார். இந்த நாளிலே தேவ ஆலோசனையின்படி கர்த்தர் சொன்னதன்படி சொல்றேன், வாக்குதத்தத்தை சொல்றேன். மிகுந்த அமைதலையும் பூர்ண சமாதானத்தையும் தேவன் தேசத்துக்கு பூமிக்கு கலங்கி நடுங்கிக் கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் உண்டாக்க போறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அருமையான வேளையில இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு சில ஒரு விளக்கத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன். உறுதி 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 உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு அனுபவம். இங்கே ரூத்துல ஒரு சம்பவத்தை நீங்க படிக்கிறீங்க. எல்கானா, நகோமி 2 பிள்ளைகளும் மோவாப் தேசத்துக்கு போனா அங்க திருமணமாகி 2 புருஷன் 2 பிள்ளைகளும் மறிச்சாங்க. இப்போ இந்த நகோமி தான் தேசத்துக்கு வர்றாங்க. வர சொல்ல தான் மருமகளை பார்த்து நேரம் இல்லை. இதுல 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம 14லிருந்து 18 ரூத்து 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 18 வசனங்களில அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டார். நான் என்ன சொல்றேன், இந்த வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஜபத்துல உறுதியாய் இருங்க. ஜபத்துல உறுதியாய் இருங்கன்னு சொல்லி 2 பேர் தான் மோவாபிஸ்தரிங்க தான், 2 மருமகள் தான். நான் உலகத்துல இருக்கிற சகோதரியோடு பார்க்கிறோம், சத்தமிட்டு அழுதாங்க. ஒரு பால் கூட அழுது அங்க வந்த சளி சீந்தி மாமியார் புடவையிலே தடவிட்டு பாய் சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆனா ரூத்து மாமியார விடாம, கெட்டியா இல்ல, விடாம பற்றி கொண்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதுக்கு மேல கீழே படிக்கிறீங்க 15ஆம் வசனம். அப்பொழுது அவள், ஆ, இதோ ஆ. உன் சகோதரி தன் ஜனத்திற்கும் அந்த அம்மா சொன்னாங்க, நகோமி ரூத்தை பார்த்து, நான் உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்துக்கும் தன் தேவனிடத்திற்கும் தேவனிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, போய்விட்டானே, நீயும் உன் சகோதரின் பிறகு திரும்பி போ என்றார். திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், எங்க வாசிக்கிறோம், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை பின்பற்றாம உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து அங்க ஒரு நல்ல தைரியமா சொல்லுந்தம்மா, உம்மை பின்பற்றாமல் நான் திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். எப்படி பாருங்க, எவ்வளவு தைரியமா அதை குறித்து பேசக்கூடாதுட்டாங்க. இவரு கூட சொன்னாங்க, சாதரக் மேஷக் ஆபேதம் சொன்னாங்க, இதை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. யாருக்குன்னா முன்னாடி 7 மடங்கு சூளை எரிஞ்சிட்டு இருக்குது, உட்கார்ந்து இருக்கிற ராஜாவுக்கு கொண்ட சொல்றாங்க, இந்த அருமையான மகனை கூட மருமகன் கூட ரூத்து கூட அதை குறித்து பேசாதே. அல்லேலூயா. நான் இதுதான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். கர்த்தருக்குள்ள இருக்கிற தேவ ஜனங்களுக்கு ஒரு உறுதி வேணும். அதை குறித்து என்னிடத்துல பேசாதன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன். நீ மறிக்கிற இடத்துல நான் மறிப்பேன், நீ அடக்கம் பண்ண இடத்துல நானும் அடக்கம் பண்ணுவேன். மரணமே இல்லாம நம்ம ஒன்றும் பிடிக்க வாழ முடியாதுன்னு சொல்லி தேவன் மேல சத்தியம் பண்றாங்க. இதை பார்த்த நகோமி 18ஆம் வசனம் எல்லாரும் மனசுல இருந்து பாருங்க. நேரம் அந்த வசனத்து மேல கண்களை வைங்க. தன்னோட கூட வர, அவர் தன்னோடு கூட வர உறுதியா இருக்கிறதை கண்டு, அதாவது ஒரு நல்ல ஒரு ஆதாரம், ஒரு எடுத்துக்காட்டு. அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. சொல்லலாம். நான் மறுபடியும் சொல்றேன், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. நமக்கு ஒரு நல்ல ஒரு உறுதி வேணும். அந்த உறுதி ரூத்தை போல ஓர்வாவனை போல அல்ல, ஒரு ஏதோ ஜபத்தை ஜெபிச்சுட்டு இருக்கிற இதை எடுத்து போட்டுட்டு போறதல்ல. விடாம பிடிக்கணும், உறுதியா பிடிக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாய் பிடித்து கொண்டு பாருங்க. நம்ம பாக்குறாங்க, இந்த மருமக என்னோட கூட வரத்துக்கு உறுதியா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த உறுதியை பார்த்து அதுக்கு மேல பேசாம போய் அந்த மகளை தேசத்துல கொண்டு போய், உங்களுக்கு தெரியும், போவாஸ் கல்யாணம் பண்ணி போவாஸ் மூலமா இயேசு கிறிஸ்துவே அந்த அருமையான மக்களுடைய உறுதி கண்டு இயேசு அந்த சந்ததியில பிறந்தார் சொல்ல வந்திருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. நான் இந்த ஜெபத்தில் உறுதியா இருங்கன்றதை இன்னொரு விளக்கத்தையும் கூட சொல்ல ஆசைப்படுறேன். முதல்ல ரூத்தை குறித்து நான் உங்களோட சொன்னேன். 2 பேரு மன உறுதி இல்லாத ஒரு சகோதரி, மன உறுதியான மனத உறுதி இல்லை, அவன் போயிட்டான். ரூத்து உறுதியோடு கொடுத்த மாமியாரை பற்றி கொண்டு வந்து தன்னை அழைத்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றி கொடுத்த சகோதரி போல நாமும் இருக்கணும். ஆமென், ஆமென். 2வது ஒரு காரியத்தை சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச காரியம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை உங்களோடு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 27ஆம் வசனம். அந்தம்மா சூன்யாமி ஆடுகின்ற ஒரு சகோதரி, பிள்ளை இல்லாத நாட்களிலே இந்த எலிசா போய் ஜெபித்து
நம்ம ஒரு கால உற்பவ திட்டத்திலே உனக்கு ஒரு ஆண் குழந்தை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னபடியே ஆண் குழந்தை பிறந்தான் வளர்ந்தான். ஒரு நாளிலே விளையாட்ட வயல்வெளியில இருந்த தகப்பனோடு தலைவலின்னு சொன்னா, வீட்டுக்கு கொண்டு போனா, வீட்டுல மறித்து போனான். இப்போ தாய் நேரே எலிசாவிலிருந்து வரா, வந்து தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும், முதல்ல செஞ்ச காரியம் அந்த 17ஆம் வசனம் 27ஆம் வசனம் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டார். என்ன சொல்றேன்னா, இந்த சம்பவம் வேணும்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சாலும் வேணும். ஏன்னா பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனத்துல வந்து என்னன்னு பிள்ளை பயத்துனா, நீங்க வரணும்னு கூப்பிடல, நேர வந்து தாழ்ந்து அந்த பரிசுத்தாவுடைய காலை பிடித்துக் கொண்டார். 27ஆம் வசனம் மறுபடியும் படிக்கணும். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து காலை பிடித்துக் கொண்டார். காலை பிடித்துக் கொண்டார். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே. அப்புறம் அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும், அன்பா சொல்றேன், நேரம் இல்லை, அந்த நேரத்தில் நம்ம முடிக்கணும். கேயாஸ் என்ற ஒரு தடி, அவருடைய தடியை கொடுத்து நீ எடுத்துட்டு யாருடையும் பேசாம நேரா பிள்ளை இருக்கிற வீட்டுல போய் பிள்ளையுடைய முகத்துல இந்த தடியை வையன்னு சொல்லி தடியை கூட கொடுத்து அனுப்பினாரு. கேயாஸ் தடி எடுத்துன்னு ஓடுறாரு. ஆனா 30ஆம் வசனம் சொல்லுது, இங்க சம்பவம் நடந்தது இருக்குது. கேயாசி தடி எடுத்துக்கொண்டு பிள்ளையின் முகத்துல வைக்கிறதுக்கு போறா. ஆனா வேதம் சொல்லுது, பிள்ளையின் தாயோ நான் உன்னை விடுகிறதில்லை என்று, நான் விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றார். ஒரு அழிய சொல்லமா, உறுதியான ஒரு அனுபவம், உறுதியான ஊழியக்காரன் வந்து என் மகனை எழுப்பி கொடுக்கணும்ன்ற ஒரு உறுதி. முதல்ல காலப்படுத்தாங்க. இதுதான் 2 நாளாகவே 7:14 என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் என்று சொன்னது. நாம கூட கர்த்தருடைய காலில் விழுந்து பாதங்களை பிடித்து நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமா சத்தியமா கர்த்தர் நம்ம ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் சொல்ல வந்திருக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன், மனம் நொறுகிற தேவன், காண்கிற தேவன். இப்படி நான் நிறைய சொல்ல முடியும். மார்த்தாலும் வந்தா இயேசுவண்ட சொன்னா, ஆனா மரியா லாசரு செத்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற நேரத்துல மரியா வந்து நேர இயேசுடைய காலில் விழுந்தா, முகங்குப்புற விழுந்தா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய தேடுதல், நம்முடைய ஏதோ சாங்கோ பொங்கமா பழக்க வழக்கமா ஒரு சடங்கா அல்ல, முழு இருதயத்தோடு தேவனுடைய பாதத்துல விழுந்து ஜெபிக்கிற இந்த சூரியனோட போல காலை பிடிச்சு நான் உன்னை விடுறதில்லை. சோதரம் அதனால உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பிக்கைனால அவனை பூர்ண சமாதானத்தோடு அவனை விடுவிக்க காத்துக்கொள்வேன் என்று சொல்லுவேன் சொல்லுது. நாம ஒரு பெரிய விடுதலையோடு உறுதியோடு கூட இந்த அருமையான சூரியனோட போல காலை பிடித்து அதுக்கு மேல சொல்றாரு, நேரு அந்த பிள்ளையின் தாயா 30ஆம் வசனம், தாயோ விடுவதில்லை. இந்த காரியத்தை உங்களுக்கு மறுபடியும் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 32 அதிகாரம் 26ஆம் வசனத்திலே யாக்கோபும் தேவனும் போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த வேத வசனம் சொல்லுது, யாக்கோபு நான் போகணும், என்னதுக்குன்னா பொழுது விடியுது, நான் போகணும்.
போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய. சகோதரா, சகோதரியே, நம்முடைய தேவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன். செத்து போன பிள்ளைய இல்லாத கர்ப்பம், பிள்ளை இல்லாதவளுக்கு பிள்ளை கொடுத்த தேவன் செத்து போன பிள்ளை உயிரோடு எழுப்பு கூடும் என்று அந்த மகள் சொல்ல விடாத உறுதியா, நீ வராம நான் உன்னை விடல, காலை பிடிக்க காலை விடவே இல்லை. எலிசா எழுந்து போய் பிள்ளைய உயிரோடு எழுப்பி கொடுத்தது போல நம்முடைய ஜீவத்திலே இருக்கிற பாடுகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்க தேவனால முடியும். நீ அப்படி நம்புவியா? சூனியமை போல நம்புவியா? யாக்கோபை போல விடாத பிடித்துக் கொள்வியா? கர்த்தர் இப்படி ஒரு பெரிய காரியம் இந்த நாட்களிலே உனக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் செய்ய நல்லவராக இருக்கிறார். அந்த கர்த்தர் நல்லவர். அன்பு கரத்துல கொடுத்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். வேலை இல்லாதவனுக்கு வேலை, வீடு இல்லாதவனுக்கு வீடு, திருமணம் ஆகாதவனுக்கு திருமணம், கடனோடு பிரச்சனையோடு இருக்கிறவனுக்கு விடுதலை, வியாதியோடு படுத்து கெடுக்கிற, வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவனுக்கு சுகம். கர்த்தர் அந்த நாட்கள் அதை செய்ய போகிறார். அதுக்காக தான் கர்த்தர் இந்த செய்தியோட கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர் என்று சொல்ல வந்திருக்கிறேன். நானே பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னவர் அப்படி செய்ய நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நல்ல தேவனுக்கு உங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்து உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடவே உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூர்ண சமாதானத்துக்குள்ளே காத்துக்கொள்வேன் என்ற வசனத்தின்படி ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. சூரியனை போல, யாக்கோப்பை போல அவர் ஒரு நல்ல காரியத்தை சொன்னார். விடுப்பா, பொழுது விடுதுன்னா ஒரே காரியம், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட. கொஞ்சம் எல்லாம் ஒரு அழிய சொல்லலாமா? கத்துறது மறுபடியுமா இந்த காணொளி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்றேன், நிச்சயமா தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி, உன்னை தேடி, உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் உனக்கு ஜெயம் கொடுக்க, உனக்கு ஒரு மன உறுதி வேணும்னு சொல்லி சூனியமா போல, யாக்கோபை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு அப்படி ஒரு காரியங்களை உண்டாக்கணும்னு சொல்லி கர்த்தர் அந்த செய்தி உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். 107:20 அவர் நம்முடைய வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி மேற்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு உனக்கு குடும்பத்தில் இருக்கிற வீசிக்கொண்டிருக்கிற புயல, காற்று, இந்த கொரோனா வியாதியை கர்த்தர் அதட்டும்படியாக தேவன் விரும்புகிறார். நிச்சயமாகவே இந்த நாட்களில் இந்த செய்தி கேட்கிற குடும்பங்களில் ஒரு அந்த வசனத்தின்படி நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த நாட்கள் அதை செய்ய போறார். முதல் பகுதி நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. நன்மை நல்ல வேளையிலே உங்களுக்கு சொல்றேன், உறுதியை குறித்து சில காரியங்களை மாத்தீங்க. இன்னொருவரை குறித்து நான் சொல்றேன். வேதம் சொல்கிறது, யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 காரியங்களை மனுஷன் அல்ல, தேவனே உன் குடும்பத்திலே ஒரு மாபெரும் மிகுந்த அமைதியில் உண்டாக, மிகுந்த சமாதானம் உண்டாக, பூர்ண சமாதானம் உண்டாக
செய்ய முடியாது. தேவன் விரும்புகிறாரு. அதை நிச்சயமா இந்த நாட்களில் மே மாதத்துல அதை செய்து முடிக்க கர்த்தரால் முடியும்னு சொல்ல வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் கர்த்தர் நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிற தேவன், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, வேதம் சொல்லுது, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் உங்கள் மத்தியிலே மறுபடியும் ஒரு காரியத்தை வைக்க ஆசைப்படுறேன். சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும், அங்க வேதம் சொல்றது கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஏன் வசனம் படிக்கலாம்? நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, அங்க சொல்றாருங்க, ஜபத்துல மாத்திரம் அல்ல, அருமையான சூனியமா அந்த சகோரி போல அல்ல, யாக்கோபை போல அல்ல, யோபை போல மாத்திரம் அல்ல, இங்க சொல்றாருங்க விசுவாசத்திலே உறுதிப்படணும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஸ்தோத்திரத்தை விசுவாசத்திலே உறுதி வேணும். விசுவாசத்திலே உறுதி வேணும். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும் ஆசைப்படுறேன். எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் விசுவாசத்தினாலே, அந்த வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது, வேதம் சொல்லுது, தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்ற மரித்தோரிலிருந்து எழுப்ப வேதம். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வேதம் சொல்லுது, உனக்கு தேடி வருது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்க காரியங்களை நல்ல ஒரு உயிர்ப்பிச்ச தேவன் அந்த நாட்களிலே கட்டிட போகிறார். மருத்துவர்களுக்கு எழுப்பினார், உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று சொல்லி எண்ணி அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சோதனைகளை குறித்து வருத்தப்படாதபடி, வேதனைப்படாதபடி, இந்த சோதனையை கூட சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குற தேவன் சோதனையில ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போறார் என்று சொல்லி உறுதியாக இருந்து நாம் காரியங்களை செய்வோம். இயேசு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லிட்டு நாம ஜெபிக்கணும்னு கடந்து போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நாமத்தால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னவர் 58ஆம் வசனம் சொல்றாரு. ஆகையால் பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் சும்மாவே இல்ல. ஜெபிக்கிற, கொடுக்கிற, உபவாசிக்கிற, விழிக்கிற, கர்த்தருக்காக ஓடுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பலன் உண்டு. விருதாவா இராது என்று அறிந்து அதுல என்ன சொல்றாருன்னா உறுதியா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. வசனமாய அல்ல, கட்டாயமாய அல்ல. கர்த்தர் சொல்றாரு, கொடுக்க சொல்ல நல்ல கொடுங்க, ஜெபிக்கிறதுக்காக நல்ல முழங்கால் படிடுங்க, உபவாசிங்க, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்க உறுதியா ஜெபத்திலே உறுதியாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க நல்லவரா இருக்கிறார். அப்படியே வேதத்தை எல்லாம் அடித்து வைத்து முழங்கால் படிட்டு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து, உங்களுக்காக நான்
தேவனுடைய ஆவிக்குள்ள நான் நிறைஞ்சு கர்த்தரை நிறைப்பு வைத்திருக்கிறார். இருக்கிற காரியங்களில் ஒரு ஜெயம் கொடுக்கணும் தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமுடைய விசுவாசங்கள மரித்தோரை பிள்ளைய பலியாக ஒப்பு கொடுன்னு சொன்னாங்க. சின்ன மறு உத்தரவு கூட சொல்லாம பிள்ளை மேலே கட்டைகளை வச்சு கொண்டு போய் பலிப்பட கட்டி பலியில படுக்க வைத்து கைத்து எடுத்து ஓங்கினவர். விசுவாசத்தை பார்த்த தேவன். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன். தேவலபாரா அது உன்னுடைய தேவன் என்று சொல்ல வந்திருக்கு. யாக்கோப் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்துதான் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்துதான் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்துதான் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்துதான் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். கலந்தமாராவோ கவலை வேண்டாமே, கலந்தோடு உள்ளார். கசந்தமாராவோ கவலை வேண்டாமே, கலந்தோடு உள்ளார். தமக்கிலேறி விழிப்பாயிருந்து வெற்றியை பெற்றிடுவார். ஜபத்திலேறி விழிப்பாயிருந்து வெற்றியை பெற்றிடுவார். என்னை அழைத்துதான் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்துதான் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். அருமையான தேவனுடைய மகனே, மறுபடியும் சொல்றேன். படவு அவிழத்தக்க ஜலம் நடந்து போச்சு. மனித போகிறோம் என்ற நிலையில இயேசு எழுப்பினாங்க. இயேசு இருந்தார். காற்றே இறையாது, கடலே அமைதலா என்று சொல்லி எனக்கு ஒரு மாபெரும் அமைதியில கட்டட தேவனால முடியும் சொல்ல வந்திருக்கிறேன். உன் குடும்பத்திலே வீசிக்கொண்டிருக்கிற காற்றும் அலைகளை அமர்த்தி வேலை இல்லாத உனக்கு நல்ல வேலை. கடனோடு இருக்கிற உனக்கு ஒரு விடுதலை, வியாதியோடு இருக்கிற உனக்கு படுக்கையை மாற்ற போகிறார். வீடு இல்லாத உனக்கு வீடு, திருமணம் இல்லாத உனக்கு திருமணம், பிள்ளைகள் இல்லாத உனக்கு நல்ல ஒரு பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்க நல்லவரா இருக்கிறார். வனாந்தரத்திலே வழிகளை, அவாந்தரங்களை, ஆறுகளை உண்டாக்குற தேவை உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய போகிறார். அவர் நல்லவர். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில தகப்பனே, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு முன்னே அருமையான சூரியமனை முன்ன வச்சுக்கப்பா, ரூத்தை முன்ன வச்சுக்க ஐயா. உறுதியாய் பற்றி கொண்டவளை நீ கைவிடுறதே இல்லப்பா. நம்முடைய பிள்ளைகள் ரூத்தை போல, சுனேமாவை போல, யாக்கோபை போல உறுதியாய் பற்றி கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க தேவன் அனுகிரகம் செய்யும். இந்த கொரோனாவையும் இந்த வைரஸ்களை அழித்து காற்று கடலை ஒரு அதட்டல நீர் அதட்டி ஒரு பெரிய காரியங்களை எங்கள் தேசத்துக்கு பூமிக்கு செய்ய முடியாது. திருப்பாதங்களை கால்களை விழுந்து வேலைக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். துதிகரமாக செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமாய் கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஆளுகை நடத்தும் ஆசீர்வாத சமாதான கிருபையும் நம்மோடும் சகல பரிசுத்தோடும் இயேசு இரண்டாம் வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.